வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். திரு சூர்யா அவர்கள் நடத்திட்டு இருக்கிற அகரம் ஃபவுண்டேஷனுடைய ஒரு 15th இயர் செலிப்ரேஷன் சமீபத்தில் தான் நடந்துச்சு. அதுக்கு மதிப்புக்குரிய திரு கமலஹாசன் அவர்கள் தலைமை தாங்கியிருக்காரு. அவர் படிப்பு ரொம்ப முக்கியம், படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. படிப்பு ரொம்ப முக்கியம், படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னு சொன்ன வரைக்கும் பர்ஃபெக்ட்லி ஃபைன். சனாதன சங்கிலிகளை உடைக்கிறதுக்கு படிப்பை பயன்படுத்துங்க, இது ஒண்ணுதான் பயன்படும். என்ன சார் பேசுறீங்க? சனாதன சங்கிலிகளை முதல்ல எதுக்கு உடைக்கணும்? அது என்ன? அது ஃபர்ஸ்ட் சனாதனம்னா என்னன்னு தெரிஞ்சு, உங்களுக்கு தெரியாதது கிடையாது, ஆனா அதையும் மீறி சனாதன சங்கிலிகளை உடைக்கணும் அப்படின்ட்டு ஏன் பேசினீங்க? கோடானு கோடி இந்துக்களுடைய நம்பிக்கை அத்தனை பேரும் தான் சேர்ந்து உங்களை இந்த அளவுக்கு கொண்டாடி, அதுவும் சினிமால கொண்டாடி உலக நாயகன் அப்படிங்கிற பட்டத்தை உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸ்ல நிறைய பேர் ஹிந்துஸுங்க, நிறைய பேர் பிராக்டிசிங் சனாதனிஸ், நிறைய பேர் படிச்சவங்களும் தான். அது என்ன படிச்சா சனாதன சங்கிலி உடையும்? சனாதனம் எவ்வளவு அட்வான்ஸ்ட் விஷயம் தெரியுமா? சனாதனம் இஸ் இன்க்ளூசிவ். மறுபடியும் சொல்றேன், ஸ்ரீரங்கம் கோயில்ல போய் பாருங்க, துலுக்க நாச்சியார் சன்னதி இருக்கு. உங்களுக்கு தெரியாதது இல்லீங்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. நீங்க தான் உங்க படம் பேரே அப்படிதானே எடுப்பீங்க, விஸ்வரூபம், தசாவதாரம், அப்படிதானே படம் பேரே வைப்பீங்க. அப்புறம் எப்படி நீங்க சனாதன சங்கிலி உடையணும் அப்படின்னு பேசுறீங்க? இல்ல, ரொம்ப 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 தப்பான வார்த்தைகள் சார். இது யூ ஹாவ் டு சே சாரி. இட்ஸ் நாட் ரைட் டு கீப் ஆன் ஹர்ட்டிங் த சென்டிமெண்ட் ஆஃப் crores and crores of Hindus. இது என்ன, இது ஒரு பழக்கமா போயிட்டு இருக்கு. நீங்க பேசுறீங்க, அகரம் ஃபவுண்டேஷன்ல இருந்து படிச்சு வெளியே வந்த மாணவர்கள் ஹிந்துக்கள் மட்டும்தான் இருக்காங்களா? மத்த மதத்தை சார்ந்தவங்க அந்த அகரம்ல இருந்து பாஸ் அவுட் ஆகி வந்தது இல்லையா? பெனிஃபிட் ஆனது இல்லையா அகரம் மூலியமா? அப்ப எப்படி நீங்க சனாதன சங்கிலின்னு மட்டும் சொன்னீங்க? மத்த மதங்களுடைய சங்கிலிகளையும் உடைக்க படிப்பு தேவைப்படும் உங்க வாயிலிருந்து வருமா? சொல்லுவீங்களா? சொல்லி பாருங்களேன், அப்போ தெரியும். ஹிந்துக்கள் தான் இளிச்சவாயர்கள். நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் நீங்க ஒரு மிகப்பெரிய கலைஞன் அப்படிங்கறதுனால உங்களை கொண்டாடுவாங்க. அதனால நீங்களும் எதை வேணாலும் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க இல்லீங்களா? ஹவு கேன் யூ சே சனாதன சங்கிலிய உடைக்கலாம்? ஃபர்ஸ்ட், சனாதனம்ல என்ன பிரச்சனை? சனாதனம்னா என்ன அதுவே தெரியாது. அப்கோர்ஸ் உங்களுடைய இப்போ 6 உயிர் நண்பருடைய பையன் தான் அது டெங்கு மலேரியான்லாம் சொன்னாரு. அதுக்கு ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரே அந்த மாநாட்டுல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. சோ நீங்க அப்படிதான் பேசுவீங்க. ஏன்னா இப்போ ராஜ்யசபாக்கு வேற போயிட்டீங்க இல்லீங்களா? சோ 1 ராஜ்யசபா சீட் ஈக்குவல்ஸ் டாக்கிங் நான்சென்ஸ் அபவுட் த ஃபெய்த் ஆஃப் thousands and thousands and thousands of Hindus. அதுதானேங்க, என்ன வேணாலும் பேசலாம். அதையும் சொல்லிருக்கீங்களே, 80% மக்களுடைய மூட நம்பிக்கையை உடைக்கணும். மூட நம்பிக்கையை உடைங்க. நான் இல்லன்னே சொல்லல, நான் வேண்டானே சொல்லல. சனாதனம் ஈக்குவல்ஸ் மூட நம்பிக்கைன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? அதுவே உங்களுக்கு தெரியாதா? இல்ல தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள தான் எழுப்ப முடியாது. நீங்க ரொம்ப பெரிய நடிகர், சோ தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களா? சனாதனம்னா மூட நம்பிக்கைங்களா? உங்களுக்கு தெரியாதா என்னன்னு? மறுபடியும் 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 இவ்வளவு பேசுறீங்களே சார். இந்த அகரம் ஃபவுண்டேஷனை நடத்துறாங்களே சூர்யா ஜோதிகா கப்பல், அவங்க கிட்ட சொல்லி பாருங்களேன் சனாதன சங்கிலியை உடைக்கணும்னு. ஏன்னா அவங்க இப்ப கொஞ்ச நாளா கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட திருப்பதி போயிருக்காங்கன்னு கேள்வி. அவங்க கிட்ட போய் நீங்க சொல்லுவீங்களா? இல்ல நீங்க அண்ணன் 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 மதிக்கிற சிவகுமார் அண்ணன் கிட்ட போய் சொல்லுவீங்களா சனாதன சங்கிலியை உடைன்னு? இல்ல அது கூட வேணாங்க, ஐயோ அவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு, பக்கத்திலேயே இருக்கு செனட் ஆஃப் ரோடு. உங்களுடைய இப்போ 6 உயிர் நண்பர் மாண்புமிகு முதலமைச்சருடைய மனைவி மேடம் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள், அவங்க கிட்ட போய் சொல்லுங்களேன். நீங்க தான் அடிக்கடி இப்போ செனட் ஆஃப் ரோடு போறீங்க, முதல்வர் கிட்ட பேசுறேன்றீங்க, என்ஜிஓ எல்லாம் அனுமதி கேக்குறாங்க, நான் பேசிட்டு வந்திருக்கேன் முதல்வர் கிட்ட, கண்டிப்பா நாங்க செய்ய போறோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் முதல்வர் சொன்னாரு, அதெல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ஸ்பீச்ல? சோ அங்க போகும்போது அப்படியே சந்தடி சாக்குல அவங்க கிட்ட சொல்லி பாருங்களேன் சனாதன சங்கிலியை உடைக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க கன்வீனியன்டா இந்துக்கள் கிட்ட தானே இதெல்லாம் பேசுவீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 80% இருக்கிறவங்க தான் மூட நம்பிக்கையை பிராக்டிஸ் பண்றாங்க. So basically it's a direct attack on Hindus, Hindu dharma, Hindu culture and Hindu faith. இதுதான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிங்களா? இதுக்குதான் நீங்க இங்கேருந்து டெல்லி வரைக்கும் தமிழ்நாட ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு பார்லிமெண்டேரியனா ராஜ்யசபாக்கு போயிருக்கீங்க. இத்தனை கோயில்கள், 12 ஆழ்வார், 63 நாயன்மார், இவ்வளவு அறுபடை வீடு, இத்தனை திவ்ய தேசங்கள்,
பஞ்சலிங்க கஷேத்திரம் இதெல்லாம் இருக்கிற தமிழ்நாட்டுல நீங்க சனாதன சங்கிலிய உடைக்கணும்வீங்க. 80% மக்கள் மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்றாங்க, அதை உடைக்கணும்வீங்க. இதுக்குதான் நீங்க ரெப்ரசன்டேட்டிவா பார்லிமெண்ட்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. தமிழக மக்களே, ப்ளீஸ் வேக் அப் அண்ட் ஸ்மெல் த காஃபி. இதை நான் திருப்பியும் ஏன் சொல்றேன்னா, we as a community are being taken for granted. இது என்னைக்கு மாறுதோ அன்னைக்குதான் தமிழ்நாடு உருப்பிடும். 2026ல தயவு செய்து உங்களுடைய இந்த வாக்க ஒழுங்கா யோசிச்சு உருப்படியா பயன்படுத்துங்க. ஏன்னா நம்மளையே அறியாம நம்மள கொச்சப்படுத்துறது அப்படிங்கறதே இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ஹேபிட்டா போயிடுச்சு. இது ஒழியணும். nobody has the right to question any religion. எந்த மதத்தை பத்தி இப்படி பேசக்கூடாது. அதைத்தான் நான் என்னைக்கும் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது இந்து மதத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிறது எந்த விதத்துல கரெக்டாகும், எந்த விதத்துல நியாயமா? அதனால இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எங்க அப்பன் திருப்பரங்குன்றம் முருகன் 2026ல கண்டிப்பா கொடுப்பான். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.